லட்சுமி, இப்போ திமுக அணி கூட்டணி அவங்க ஒரு அணியா இருந்துட்டு இருக்காங்க. எதிர் முகாமில் எப்படி அணி அமைய போகிறது என்ன அப்படின்றதுல ஒரு புடிமானம் கிடைக்கவே மாட்டேங்குது. முன்பெல்லாம் இவ்வளவு சீட்டு கொடுப்பாங்களா, இது இருக்குமா, யார் தலைமை, இந்த சிக்கல் தான் இருக்கும். அணி சேர்க்கையிலேயே பெரிய ஒரு சிக்கல் இருந்துட்டே இருக்கே. தாவேக்காவோட முயற்சிகள்ல அதிமுக சில காலமாக ஈடுபட்டு தான் இருக்காங்க. நீங்க என்னதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல புதுசா கட்சி வந்திருக்கு, விஜய் அவருக்கு பின்னால இளைஞர்கள் இருக்காங்க, அவரே சொல்றாரு எனக்கு பின்னால, அதெல்லாத்தையும் தாண்டி ஏடிஎம்கே தான் திமுகவுக்கான எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க முடியும். அதிமுகவுக்கு திமுக தான் எதிரில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்க முடியும். அதிமுகவினுடைய பலம் வேறு. இன்னைக்கு வரைக்கும் விஜயனுடைய ஓட் பேங்க் என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உண்மையிலே பெரிய அளவுல சப்போர்ட் இருக்கா, மக்கள் மத்தியில மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்களா, அவருடைய ரசிகர் பட்டாளம் அவர் பின்னால நிக்குதா அப்படின்றதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுதான் யதார்த்தம். நம்ம இப்ப எல்லாம் பேசுறது எல்லாமே இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஏசியங்கள் தான் எதுவுமே. அதிமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைக்க முயல்கிறது. அதுல அந்த கூட்டணியில தங்களுக்கு இடம் இருக்குமான்னு விஜய் கட்சியிலிருந்தும் ஃபீலர்ஸ் அனுப்பப்பட்டது. அது உண்மைதான், அது இல்லைன்னு இது வரைக்கும் யாருமே மறுக்கவும் இல்லை. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் பாமகவும் சரி, எல்லாம் அந்த பழைய 2021 கூட்டணி மீண்டும் அமையணும்னு இன்னொரு தரப்புல இருந்து முயற்சிகள் தீவிரமாக நடக்கிறது. அது உண்மைதான். இன்னைக்கு வேலுமணி அவர்கள் இல்ல திருமண விழாவில் அண்ணாமலை அவர்கள் போயிருந்த போது அங்க இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த ஒரு சின்ன சின்ன உரையாடல் இருந்த அந்த வரவேற்பு கொடுத்தது. அதுலேயே ஒரு நல்ல பான் ஹோமி தெரிஞ்சுது. அதிமுகவுக்குள்ள நிறைய உரசல்களும் இருக்கு. இந்த கூட்டணி வேணும், இந்த கூட்டணி வேண்டாம். ஏன்னா 2024 தேர்தல் முடிஞ்ச பிறகு இமீடியட்டா தமிழிசை பேசுறாங்க, ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு நம்ம போயிருந்தா நம்ம கொஞ்சம் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கும்னு. அதே துணியில தான், அதே அர்த்தத்துல தான் எஸ்பி வேலுமணியும் பேசுறாரு. இப்போ இதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏன்னா சிவராத்திரி விழாவுக்கு அமித்ஷா அவர்கள் வந்தபோது அங்கே தனிப்பட்ட முறையில் வேலுமணி அவர்கள் சந்தித்ததாக செய்திகள் வெளியானது. ஆனால் கல்யாண பத்திரிகை கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் ஏற்கனவே டெல்லியில் போய் ஒரு தடவை கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு வந்துட்டார். 2வது முறை திரும்பவும் போய் கல்யாண பத்திரிகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு 2 வாட்டி இன்வைட் பண்ணுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு 2 தடவை இன்வைட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. சாரி. ஆனா வேறு ஏதோ அரசியல் 2 கட்சி தலைவர்கள், 2 கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா அரசியல் இல்லாமல் பேசுவதற்கு வேற எதுவும் இல்லை. ஏடிஎம்கே நீங்க இபிஎஸ் அவர்களோட என்ன ஓட்டம், அவர் பேசுனது அந்த போக்குகளை வச்சு நான் கேட்கிறேன். அவரோட சாய்ஸ் எதுவா இருக்கு? பிஜேபிக்கு போறதுன்றது இருக்கிறா இல்ல தாவேக்கான்னு யோசிக்கிறாரா? அவரோட சாய்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபி இல்லைன்றத திரும்ப திரும்ப பதிவு செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த கட்டத்திலையுமே கூட்டணி இல்லைன்றத பதிவு செய்யறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரும்ப திரும்ப ஏடிஎம்கே கூட்டணிக்கு வர சொல்லி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய சொல்லி அந்த கோரிக்கைகள் வந்துகிட்டே தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறேன். ஆனா விஜய் அவர் ஏன் சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏடிஎம்கே ஏன் சூஸ் பண்ணணும்? ஏடிஎம்கே ஹஸ் இட்ஸ் ஓன் பேங்க். ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கத்தான் போகுது, இல்லாம இல்லை. எதுக்காக விஜய கூட சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடியுமா? அன்னைக்கு 2011 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி அமைத்த போது எதிர்கட்சி வரிசையில விஜயகாந்த் இருந்தார். அப்போ சட்டமன்றத்தில் அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட் வந்ததுக்கான ரீசன் எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு சொன்னதுனாலதான். நாளைக்கு விஜய் இதையே பேசுவார். எடப்பாடி பழனிசாமியால ஜெயிக்க முடியல, வேற ஆப்ஷன் என்ன இருக்குன்னு கேக்குறேன். இப்ப இபிஎஸ் அவர்களுக்கு மெகா அலைன்ஸ் அப்படின்னா என்ன ஆப்ஷன்? தாவேகா அப்படின்றது ஒரு வசீகரமான ஒரு நடிகர் வராங்க அப்படின்றது வாக்கு வங்கி தெரியாது. வேற ஆப்ஷன்ன்றது எது? தன் சொந்த பலத்துல தாவேகாவே கூடவே சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏங்க அவர் புதுசா வர ஒரு கட்சிக்கு அவ்வளவு பெரிய லைஃப் கொடுக்கணும் ஏடிஎம்கே? என்ன காரணம்? ஏன் லைஃப் கொடுக்கணும்? நான் டிவிகே இவங்களுக்கு லைஃப் கொடுக்கணும் நானே கேக்குறேன். அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்ரூவ் ஆயிடுச்சு, எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு? லட்சுமி சொன்ன ஒரே பாயிண்ட் இல்ல பாயிண்ட் இதுன்னா, லட்சுமி அவர்கள் கோடிட்ட மாதிரி ஜெயலலிதா அவர்களே சட்டமன்றத்துல பேசின போது என்ன சொன்னாங்கன்னா, நான் தேமுதிக வேண்டாம் தாங்க சொன்னேன், என்ன வலியுறுத்தினாங்க தலைவர்கள்லாம், இவங்க இல்லாமே நம்மளால வெற்றி. ஜெயலலிதா அப்படி பேசலதாங்க ஆச்சரியம். இவரால ஜெயிச்சு அவங்க சொல்லுவாங்களா? நான் என்ன சொல்றேன், அவங்க ஆன்டி இன்கம்பன்சி டெஃபினட்டா இருக்குங்க. 2019 இருந்து திமுக தொடர் வெற்றிகள், மாபெரும் வெற்றிகள் பெற்றாலும் 100% ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே போதும், நம்மளை ஜெயிக்க வச்சிரும்னு திரு எடப்பாடி பழனிசாமி நம்புனா அது கதைக்கு ஆகாது. அதுதான் உண்மை. ஏன்னா ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவர் இருந்தாங்க. அவங்களுடைய அதுக்காக தாவேக்காவை எப்படி அணுகணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை தானே அவங்க சொல்றாங்க. இன்னொரு புறம் பாஜகவும்
விரும்புறாங்க அதிமுகவோட. இப்போ தாவாக்கே தோத்துடுறாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க என்னத்தை லூஸ் பண்ண போறாங்க? பட் ஏடிஎம்கே இன்னொரு 5 வருடம் ஆட்சியில் இல்லாம கட்சியை நடத்த முடியுமா? பிரச்சனை இல்லாம நடத்த முடியுமா? ஏடிஎம்கேவுக்கு தானே தேவை. அதான் பிரசாந்த் கிஷோரும் சொல்றாரு, ஏடிஎம்கேவுக்கு தான் தாவேகா தேவைன்றதையும் சொல்றாரு. தாவேகா இன்னும் நாங்க முடிவு எடுக்கலன்றாங்க. இல்ல, நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிஜேபி பிஎம்கே டிஎம்டிகே வந்தாலே அதுவே ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்கும். ஏன்னா போன பிஎம்கே ஏடிஎம்கே, ஆமா 2024 தேர்தலில் அந்த கூட்டணி வாங்கின வாக்குகள் அதிமுகவினுடைய வாக்குகள். இது வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினது, தமிழிசை பேசினதுல இருந்து தான் நான் எடுத்து சொல்றேன், நான் என்னுடைய கருத்தாக சொல்றேன், அவங்க சொன்னதுல இருந்து தான் சொல்றேன். 2024 தேர்தலில் ஒருவேளை கூட்டணியில இருந்திருந்தா வேற நம்பர்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்க விஜய் வந்து கூட சேர்த்துக்கிறதுனால தான் அதிமுகவுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு வந்து எவ்வளவு ஓட்டு இருக்கும் ஒரு தொகுதியிலையும் யாருக்குமே தெரியும். இதுல இன்னொரு முக்கியமான கோணம், நம்ம தாவேகா இதெல்லாம் பேசுறோம், பாமக அப்படின்ற ஒன்றை நம்ம பேசாமே இருக்கிறோம். நுணுக்கமாக பார்த்தால் பாமகவுக்கான ஓட் ஷேர் எப்படி இருக்கு, அது ஏடிஎம்கேவோட போறப்ப என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பெரும்பான்மையான தொகுதி ஏடிஎம்கே பிஎம்கேன்னு இருந்திருந்தா நாடாளுமன்ற தேர்தலே பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்க முடியும். ஒருவேளை ஏடிஎம்கே வில்சன் சொன்னார்ல மெகா கூட்டணின்றதை நீங்க அப்படி இப்படிலாம் யோசிக்கும், பிஎம்கே போயிடுச்சுன்னு வைங்களேன், ஏடிஎம்கேக்கு தாவேகா இல்லாம பிஎம்கே வச்சே நிரப்ப முடியாது. பிஎம்கே தேமுதிக ஏடிஎம்கே அப்படி ஒன்றும் இருக்கு இல்லை சார். அதாவது இந்த முயற்சிகள்லாம் ஆளுமை மிக்க தலைவி ஜெயலலிதாவே 96 தோல்விக்கு பிறகு 99 நாடாளுமன்ற வாஜ்பாய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு பின்னால், அதாவது அவங்கள மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவியே கிடையாது தமிழ்நாட்டில். அந்த அம்மாவே வந்து ஒரு தலைவர் வீட்டுக்கும், தலைவர் மூப்பனார் வீட்டுக்கு போகிறாங்க, அவருடைய பேரன், அவருக்கு வாசனுடைய பிள்ளைக்கு செயின் போட்டு உறவை உருவாக்குறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வீடு, எல்லார் வீட்டுக்கும் போய் ஒரு கூட்டணி உருவாவதற்கான முயற்சிகளை 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கிறாங்க. அது மாதிரி எந்த முயற்சியும் எடப்பாடி இது வரைக்கும் எடுத்ததா தெரில. ஆனால் ஒன்று தான், மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற மாதிரி மெகா கூட்டணி சொல்கிறாரே தவிர அதுக்கான முயற்சி பாமக அணுகுனா போச்சே. பாமக தைலாபுரம் போய் அங்க நிறுவனர் டாக்டர் அவங்களை பார்த்தா முடிஞ்சு இல்ல சார், டாக்டர் அவங்கள போன முறையா அணுகுனாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஆனா அன்புமணி ராமதாஸ் வந்து என்டிஏல இருக்கிறதா சரின்னு சொல்லி அவர் முடிவு எடுத்தாரு. அது நாடாளுமன்றத்துக்கு. ஆமா, இப்ப சட்டமன்றத்துக்கு அவங்களுக்கு ஒன்றும் தேவை வந்து இல்லையே. இப்ப அவசரத்துக்கு நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்டிஏ கூட்டணியோட ஏடிஎம்கேவும் என்டிஏ கூட்டணியும் சேர்ந்தா அது லாபமாக இருக்கும்னு அவர் நினைப்பாரே தவிர, தனிப்பட்ட முறையில் போனால் ஒரே ஒரு ஆஃபர் தான் அவர் கேட்பார். ராஜ்யசபா கேட்பார். ஏற்கனவே பிரேமலதா தேமுதிகக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, 25லேயே கொடுக்கணுன்றாங்க. ஆமா, அதனால பிரேமலதா தேமுதிக கொடுப்பீங்களா, அன்புமணி கொடுப்பீங்களா? அதனால அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. எப்படி இருந்தாலும் என்டிஏ கூட்டணியோட ஏடிஎம்கே போறது தான் வாய்ப்பு. அதுக்கான வாய்ப்புகளை தான் பிரகாசமா இருக்கும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு நிர்வாகிகள் கூட்டம் போட்டாங்க. அதில் ஐயா ராமதாஸ் வந்து தெளிவாக பேசினார். கடந்த தேர்தலில் தவறு செய்து விட்டோம், தவறான கூட்டணி வைத்து விட்டோம், இந்த தேர்தலில் அதை செய்ய மாட்டோம்னு தெளிவாக பேசினார். அதற்கு அடுத்தது ஏன் அது திமுகவா இருந்தா திமுக அன்னைக்கு போயிடலான்னு முடிவெடுத்தா, நான் இருந்த கூட்டணியில தவறுன்னு சொன்னேன். எந்த கூட்டணிக்கு போறாருன்னு தெரியாது, இருந்த கூட்டணியில தவறு, அதுதான் தவறுன்னு சொல்லிட்டாரு அவரு. பிஜேபி கூட இருந்தது தவறுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்னன்னா, இது மாநில தேர்தல், மாநிலத்திற்கு நடைபெறுகிற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அவங்களுடைய உயிர் நாடியான பிரச்சனை ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க மோடிக்கு ஆதரவா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சாகுபோசல் கூட்டணியில் இருந்துக்கலாம், சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க அப்படி இருக்க முடியாது. அதனால அவங்க தான் இப்போ 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், அதுல எடுத்து ஆகணும்ன்ற நிபந்தனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ மும்மொழி கொள்கையில எதிர்ப்பு. அடுத்தது தொகுதி மறுவரையறை, அதுல எதிர்ப்பு. இப்ப அவங்க கூட்டணியில பிஜேபி கலந்துக்கல, தமாக கலந்துக்கல, அனைத்து கட்சி கூட்டத்தில் இவங்க கலந்துக்கிறாங்க, பாமக கலந்துக்குதுல்ல, ரைட்டா? இப்ப தெரியுதா வித்தியாசம்? அடுத்து என்ன சொல்றேன், சொல்ல வருவது பாமக எங்க அணிக்கு வரும், என்டிஏல இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. நிதி ஆணையம் 16th ஃபினான்ஸ் கமிஷன், அதுல அரவிந்த் பனகரையா கொடுத்த பரிந்துரை 41 40 ஆக்கணும் அப்படின்னு, அதை ஏத்துக்கவே முடியாது, 50 ஆக்கணும் அப்படின்னு மத்திய அரசு கிட்ட சண்டை போட்டு இருக்கிறவங்க பாட்டாளி மக்கள் பாமக. அப்போ ஏடிஎம்கே அந்த சைடு இல்லாம எந்த சைடுனா வரலாம், அது எந்த பக்கம் நம்ம சொல்ல முடியாது. பட் என்டிஏல இருக்க மாட்டாங்க, அதுதான் கிடையாது அப்படின்ற ஒரு வியூகம்.